ஹாய் கைஸ், இன்றைக்கி 31ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம ஜெப்டோ கொஞ்சம் பார்ட் டைமாக ஓட்டுவோம். அப்புறம் ஜொமேட்டோவில் நிறைய ஆஃபர் அள்ளி போட்டிருக்காங்க. அதனால் ஈவினிங் 6 மணி, ஒரு 6 மணிக்கு மேலே ஜொமேட்டோ ஓட்டலாம். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் எப்படின்றது இந்த விலாகாக இதில் போட்டிருக்கேன். எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெப்டோ ஓட்டியே பல மாதம் ஆச்சு. இங்கே பார்த்தா இவ்வளோ ரைடர்ஸ் புதுசாக சேர்ந்துருக்காங்க. ஆர்டர் நமக்கு அப்படியே போட்டாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு காய்ஸ். பாருங்கள், 12:08க்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. மொக்க ஆர்டர் காய்ஸ். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் வந்திருக்கு. தூக்கவே முடியல காய்ஸ். பண்ணியனா எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டுன்னு. ஏற்கனவே 2 பையன் 2 தடவை போய் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து 3ஆவது தடவை போகிறேன். 3rd ஃப்ளோர் வேறு கைஸ். அவர் பார்த்துட்டு ஒரு 30 ரூபா ஜிபேயில் போட்டு விட்ருக்காப்புல. ஏதோ சந்தோஷம். அப்போ அதுக்குன்னு 3rd ஃப்ளோரா? ஜெப்டோ இதை தான் கடுப்பாகும். இவ்வளோ ஐட்டம் கொடுத்து விடுவான், எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் பே பண்ண மாட்டேன். சரி, என்ன பண்ணுறது? இதுக்கே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஸ்டோருக்கு திரும்ப போகலாம். கைஸ், செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இது ஒரே ஒரு ஐட்டம் தான். நல்ல வேலை தப்பிச்சோம். நமக்கு மட்டும் 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோராக வருதப்பா. இந்த மாதிரி ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆர்டர் வந்துருக்கு, நமக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இதுவும் கம்மி தான். அடுத்து அப்படியே ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தாச்சு. கடைசியாக ஸ்டோருக்கு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக ஆர்டரே வரல சுத்தமாக. நான் ஸ்டார்டிங்கில் சேர்ந்த புதுசுலலாம் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவே குறைஞ்சிருச்சு. ஆர்டர் இருக்குது, டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட்டிட்டாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நான் மதியம் 12 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நிறையா ரைடர்ஸ் இருந்தனால நமக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாகிடுச்சு. 10 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம 2 மணிக்கே ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 6 மணிக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு ஜொமேட்டோ ஓட்ட போகலாம். ஜொமேட்டோவில் இன்றைக்கி நிறையா எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது. இப்போ ஆர்டருக்கு 100 ரூபா வரை தராங்க. ஸோ அந்த வீடியோ அது அப்படியே பின்னாடியே வரும், அடுத்தடுத்து பாருங்கள். இது நான் ஒரு ஃபுல் விலாகாக தான் போடுறேன். இப்போ நான் ஜெப்டோவில் 2 மணி நேரம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதை போட்டிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 93 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸில் வந்திருக்கு. சர்ஜி 45 ரூபா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்டருக்கு 9 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். டோட்டலாக 138 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் 2 மணி நேரம் ஓட்டி. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க மணிக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஜொமேட்டோவில் எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா டு 150 ரூபாய்க்குள்ளே வரும் ஒரு மணி நேரத்துக்கு. நான் அது சரி ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஓட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வீடியோ இதிலே வரும், பாருங்கள் அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு. 6 மணிக்கு போகலாம். ஹாய் கைஸ், மணி 6 ஆக போகுது. கரெக்டாக 5:55 ஆகிருக்கு. ஜொமேட்டோ ஓட்ட கிளம்பலாமா? நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக ஜொமேட்டோ தான். ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, அப்புறம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்க வந்தோம். 10 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. நம்ம தலைப்பாக்கட்டி தான் தெரியுது பார்த்தீங்களா? 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே இருந்தோம். கடைசியாக 2 ஆர்டர் மல்டி ஆர்டர் விழுந்துருச்சு. சரி நல்லா தான் போச்சுன்னு சொல்லி அடித்து தூக்கி சவட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்ட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஆர்டர் வந்துடக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஃபுல்லாக ஆர்டர் ஃபுல்லாக டிலே கைஸ். ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக லேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து விட்டாச்சு. எவ்வளோ நேரம் நம்மளும் நிற்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். 12 மணி ஆயிடுச்சு. 2026 எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். ஹோப். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். இன்றைக்கி நமக்கு இன்சென்டிவ் எந்த பேஸில் தந்திருக்காங்கன்னா, 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 100 ரூபா எக்ஸ்ட்ராவும், 10 மணிலேருந்து 12 மணி வரை எடுக்கிற ஆர்டருக்கு 65 ரூபா எக்ஸ்ட்ராவும் இந்த பேஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம 6 to 10ல் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 ரூபா கிடச்சிருக்கு. 10 to 12ல் 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக 1130 ரூபா இன்சென்டிவ் மட்டுமே வந்திருக்கு நமக்கு. டோட்டல் ஆர்டர் ஏர்னிங்ஸ் 579 ரூபா. மொத்தத்துக்கு டோட்டலாக இன்சென்டிவ் ஆர்டர் ஏர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1709 ரூபா எடுத்திருக்கோம் கைஸ்.
6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஓட்டி ஒரு 6 மணி நேரம் ஓட்டி 1700 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.